ஜோதிட வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் 2025 எப்படி இருக்கும்? இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் கிட்ட வரைக்கும் மார்ச் மாதம் முழுவதுமே ரொம்ப அவசரமாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையை செய்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முன் யோசனை இல்லாமல் அவசரமாக செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூடாக இருப்பாங்க. எதையுமே ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு படபடப்பு இவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒரு வேலையை செய்யும் முன் கொஞ்சம் திட்டமிட்டு செய்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொன்று, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இடையில் ஒரு மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து மார்ச் கடைசி வரைக்கும் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கும் அவங்களுடைய தாயாருக்கும் ஆகாத ஒரு நிலை ஏற்படும். தாயாருக்கு சண்டையோ இல்லை உடல்நலக்குறைவோ அந்த மாதிரி அவங்களுக்கும் தன்னுடைய அம்மாவுக்கும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாகனம், தங்களுடைய சொத்துக்கள், இடம், இதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. தாயாரிடம் சில பிரச்சனைகள் இருந்தால் இதில் எதுவும் பிரச்சனைகள் இருக்காது. இந்த மாதிரி வண்டி, வாகனம், இடம், இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் தாயாரிடம் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் நீங்களாகவே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது. யதார்த்தமாக வரும் அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் யோசித்து செயல்படுறது நல்லது. அதே மாதிரி வெளி பயணம், அதாவது உங்களுடைய வேலை தொழில் விஷயமாக நீங்கள் வெளி பயணம், நீண்ட தூரம் பயணம் அந்த மாதிரி மேற்கொள்ள நேரிடும். வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கூட அமையலாம். வெளிநாடு வேலைகளுக்கு திட்டமிடக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய தொழில் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து தூரமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி லாபம், உங்களுக்கு கணிசமான ஒரு லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலையும் பெருசாக இருக்கும், உங்களுடைய லாபமும் பெருசாக இருக்கும். ஸோ வேலைக்கு ரொம்ப அதிகமான லாபம்னு சொல்லிட முடியாது. நீங்கள் செய்கிற வேலைக்கு என்ன லாபம் சரியாக கிடைக்கணுமோ அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி படிக்கிற விஷயங்களுக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இல்லை இந்த மாதம் படிப்பு முடிந்தால் அதற்கு அடுத்து வெளிநாடு தான் சென்று படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மார்ச் மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். ரொம்ப நாள் சில செயல்களுக்காக நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த முயற்சி வெற்றி பெறும். இப்போ சிலவங்க தேர்வு எழுதுவாங்க, அந்த தேர்வும் வெற்றி பெறும். ரொம்ப சுமாராக தான் படிப்பேன், எனக்கு படிப்பே வராது, நான் எப்படி தேர்வில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வரக்கூடிய உங்களுக்கு தேர்வுகள் வெற்றியாகவே அமையும். இன்னொரு முக்கியமான ஒன்று என்னென்னா, குடும்பத்தில் பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா ஒரே வீட்டில் 4 பேர் இருக்க முடியாமல் 4 பேரும் வேறு வேறு திசையில் வசிக்கக்கூடிய சூழல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சண்டையில் இல்லாத பட்சத்தில் நல்லது. அதை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். படிக்கிறதுக்காக வெளியில் போகலாம், தொழிலுக்காக வெளியில் போகலாம். ஸோ சண்டை பிரிஞ்சு போகாமல் நீங்கள் பார்த்துக்கிடணும். ஸோ குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வாய்ப்பு குறைவு. அதே மாதிரி உங்களோட உடல் நலத்திலும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், பிரிவு நிலைகள், இதனால் மன அழுத்தம் அதிகமாகி உடம்பில் அல்சர், அந்த மாதிரி குடல் புண், சில நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்துலேயும் உங்களுடைய உணவுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய தொழில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு வேலை சின்னதாக இருக்குது, இதை முடிச்சிடலாம் அப்படின்னு இல்லாமல் பெரிய பொறுப்பான வேலையும் ரொம்ப பெரிய அளவிலான வேலையும் உங்ககிட்ட தான் இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே, திட்டமிடக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இல்லை நீங்கள் ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட அது ரொம்ப வேலை பளு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த வேலைகளை நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அவசரப்படாமல்
திட்டமிட்டு அந்த பொறுமையாக சில யோசனைகள் யார்கிட்டலாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டு சரியாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபட்டுறலாம். ஸோ மொத்தத்தில் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான ஒரு மாதம் தான். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராமல் இருக்குது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் இந்த மாதத்தில் சில பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் தப்பிக்கலாம்.